Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 396 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல செம்ம டான்சர், சூப்பரான டான்சர்னு சொல்லி பாஷியான்னு ஒருத்திய ஏலத்துல இறக்குனாங்கல்ல. அவளோட ஸ்டார்டிங் பிட் ரேட்டே 8 லட்சம் பெரிஸ். ஆனா அவளை வாங்கினது 7.2 மில்லியன் பெரிஸ்க்கு. வித்து முடிச்சாச்சு. அந்த டைம் தான் கரெக்டா அந்த சார்லஸ் அங்க வருவான். அதான் ஒருத்தனை முட்டி போட வச்சு மேலே ஏறி உட்காந்து வந்தானே. எனக்கு தெரிஞ்சு இவன் ஜோரோ கையிலேயே கண்டமா இருக்க வேண்டியது. ஜஸ்ட் மிஸ்ல தப்புச்சிட்டான். ஒரு வழியா ஏலத்துக்கு வந்து சேர்ந்தாச்சு. அங்க இன்னும் ஆக்ஷன் முடியலன்னு தெரிஞ்சவனதான் அவனுக்கே நிம்மதியா இருக்காமா. எல்லாம் அங்க காட்டு கத்திட்டு இருப்பாங்க. அடுத்து யார் வரான்னு 15வது ஐட்டம் வருதுங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிருப்பாங்களா அப்படின்னா இந்த ஏலம் முடிய போகுதுன்னு அர்த்தம். இது தெரிஞ்ச உடனே காண்டாயி கூட்டிட்டு வந்தானே ஒருத்தன். அவனை போட்டு மிதின்னு மிதிச்சு தள்ளுவான். உன்னாலதான்டா ஏலத்துக்கு ரொம்ப லேட் ஆயிருச்சு, சொங்கி பயிலேன்னு கேப் விடாம மிதின்னு மிதிச்சு அவனால முடியாம பொத்துன்னு மயக்கம் போட்டு விழுந்துருவான். பட் இருந்தாலும் அவன் விட மாட்டான். மூஞ்சல கால வச்சு நல்லா மிதிப்பான். இவனையும் வித்துருங்க, இந்த மாதிரி ஒருத்தன் எனக்கு தேவையில்லைன்னு வேற செம்ம கால சொல்லுவான். இப்படி இவன் அராத்து பண்ணிட்டு இருக்கத நம்ம ஆளுக பாத்துருவானுங்க. செலஸ்டியல் டிராகன் இன்னொருத்தன் வந்துட்டான். இவனுல எதிர்த்தாலே நேவி அட்மிரல்ஸ் அடிச்சு புடிச்சு வந்துருவானுங்க. அதனால கொஞ்சம் பார்த்துதான் இருக்கணுங்கிற மாதிரி சஞ்சி சொல்லுவான். இந்த டைம் இந்த கொலாடி மட்டையன் சார்லஸ் எதுக்கு வந்திருக்கானா, ஒரு மெர்மைடு கிடைச்சானா வாங்கிட்டு போலான்னு. கூட இருக்க அப்ரண்டிஸ் தலைவா, மெர்மைடு எல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா அதுல பிடிக்க முடியாது. இந்த உலகத்திலேயே ஃபாஸ்டஸ்ட் ஸ்விம்மர்ஸ் அவங்க தான். அந்த மாதிரி ஒண்ணு இந்த மாதிரி ஆக்ஷன்ல கிடைக்கிறதெல்லாம் ரொம்ப அரிதுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம் ஆக்ஷன் நடத்துற ஒரு ஆள் வந்து கால்ல விழுந்து, தலைவரே சார்லஸே, தெய்வமே, மண்ணின் மைந்தரே அப்படி இப்படின்னு பயங்கரமா வெல்கம் பண்ணி, வாங்க உங்க சீட் இங்க இருக்குன்னு சொல்லி கூட்டு போவான். எல்லா பைரட்ஸுமே நோட் பண்ணிட்டே தான் இருப்பானுங்க வந்துட்டானான்னு. ஆனா யாருமே ஒரு இம்மி அளவுக்கு கூட சத்தம் போட மாட்டானுங்க. அவன் அப்படியே சென்டர்ல இருக்க படிக்கட்டுல ராஜா நட போட்டு வந்துட்டு இருப்பான். அவனை பார்த்த உடனே அங்க இருக்க பொண்ணுங்க எல்லாமே மூஞ்ச மறைச்சுக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் முன்னாடி போய் ஒளிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இவன் கூப்பிட்டு போயிருவானோன்னு ஒரு பீதி. இவன் வரத பார்த்தோன்னா அல்றியா அச்சி சல்றியா அண்ணன் ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான், என் வீட்டு நேரம்னு காரிட்டு துப்புவா. அவன் ஒரு வழியா அசைஞ்சு வந்து ஜம்முன்னு உட்காந்தாச்சு. சரி ரைட்டு, ஏலத்தை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆளை கூப்பிட்டு வந்தோடனே மறுபடியும் சத்தம் வேற லெவல்ல இருக்கும். என்ன அவனை கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இழுத்துட்டு வருவாங்க. இவனோட நம்பர் 16. இவன் ஒரு பைரட் ஷிப்போட கேப்டன். இவன் கண்ணுல பாத்தீங்கன்னா வெறி இருக்கும், உடம்புல சொறி இருக்காதுன்னு சொல்லி இவனுக்கு ஏலத்தோட ஸ்டார்டிங் தொகையே 17 மில்லியன் பெரி சோப்பான். இவனோட பேரு லக்குபா. ரொம்ப பிரில்லியன்டான ஆளு. வேற லெவல்ல ஸ்கெட்ச் போடுவான். இவன் ஒரு டாக்டிக்ஸ் பண்ணான்னா அதுல யாராலையும் மிஸ் ஆக முடியாது. பாடிய பாத்தீங்களா எந்த அளவுக்கு ட்ரெயின் பண்ணி வச்சிருக்கான்னு. ஆனா அவன் மூஞ்ச பாருங்க, அப்படியே பால் வடிவுன்னு காட்டுவாங்க. அவனுக்கு பீதியில கண்ட மேனிக்கு வேர்த்து ஊத்திட்டு இருக்கும். இவனை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னா, குதிரை மாதிரி இவங்க வேலைக்கு ஓட விடலாம். இல்ல ஹெவியா ஏதாச்சும் வெயிட் தூக்கணும்னா இவனை தூக்க விடுங்க. இல்லையா உங்களுக்கு யார் மேலேயாச்சும் காண்டு இருக்கா, எல்லா கோவத்தையுமே மூட்டை கட்டி முதுகுல போட்டுக்கிட்டு வந்து இவனை கெட்டி தொங்க விட்டு குமுறு எடுங்க, நல்லா தாங்குவான். எதையும் தாங்கும் இதயம்னு சொல்லி பயங்கரமா சொன்னவனே அங்க இருக்கவங்க எல்லாம் ஜாலியா சிரிச்சு என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனா அந்த டைம் என்னவோ, நல்லா நின்னுட்டு இருந்தவன் அப்படியே முன்னாடியும் பின்னாடியும் ஆடி நிக்க முடியாம பொத்துன்னு மண்டி போட்டு வாயில ரத்தம்லாம் ஊத்துன்னு ஊத்தி அங்கேயே பொத்தகட்டின்னு விழுந்துருவான். அவனை பார்த்து வீதியில அத்தனை பேருமே கதர்னு கதறுவாங்க. அதுலயும் சில பேர்லாம் என்ன அவன் ரத்தம் கேட்கறான், அவனுக்கு என்ன ஆச்சு அப்படி இப்படின்னு அங்க கூட்டத்துக்குள்ள கொஞ்சம் சலசலப்பான உடனே உடனே கர்டைன்ஸ் இழுத்து மூட சொல்லிடுவான். என்னென்ன டகால்ட்டி வேலை பண்றான் பாருங்க அந்த டிஸ்கோ மாட்டேன். அப்படி மூணவனே அங்க இருக்கவங்க எல்லாம் பதறுவாங்க. என்னாச்சு, ஏன் அப்படி மூடுறாங்க, என்ன பஞ்சாயத்துன்னு. அப்ப நமி சஞ்சய் கிட்ட கேப்பா, ஏன் எதுக்காக இப்படி மூடுனாங்கன்னு. சஞ்சய் பையதான் எல்லாத்தையும் கிளியர் அண்ட் கட்டா நோட் பண்ணிருக்கான். என்னன்னா அவன் நாக்க கடிச்சு வாய் வழியா ரத்தம் வர வச்சு அப்படியே மயக்கம் போட்டு பொத்துன்னு விழுந்திருக்கான். நாக்க கடிச்சதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த மாதிரி மயக்கம் போட்டு விழுந்தாதான் நடிச்சிருக்கான். ஏன்னா எப்படியும் அடிமையா இன்னொருத்தங்கிட்ட போய் சாகருக்கு மூடிக்கிட்டு இந்த மாதிரி பண்ணிடலாம்னு சொல்லி எஸ்கேப் ஆயிருக்கான். அப்ப நிஜமாவே அந்த பயிரிட்டு மூலக்காரன் தான். அப்ப அந்த ஹச்சி பயலுக்கும் ஸ்டார் பிஷுக்கும் அப்படியே நடுங்கும். ஆஹா, என்னென்னமோ பண்றானுங்களே, நம்ம கேமிக்கும் இந்த நிலைமை தானா, அவளை காப்பாத்த முடியாதான்னு சொல்லி அவளை நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஒரு பைரட் கேப்டனே இவ்வளவு பயப்படுறான்னா கண்டிப்பா கேமி எவ்வளவு பயந்துருப்பான். நமிக்கு இப்ப கையில காசு இருக்கிறதுனால எப்படியாச்சும் அவளை காப்பாத்தலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணு, த்ரில்லர் பார்க்ல ஆட்டே போட்ட ட்ரெஷர் எல்லாம் எங்க கிட்ட தான் இருக்குது, அதை வச்சு எப்படியாச்சும் உன்னைய காப்பாத்திடுறேன்னு சொல்லிட்டு இருப்பான். ஸ்டார் பிஷ் எல்லாம் கையெடுத்து கும்பிட்டு ரொம்ப தேங்க்ஸ் அம்மா, இன்னும் அவங்க கொண்டு வந்த அவ்வளவு பணத்தை இப்ப பழகின இவங்களுக்காண்டி கொடுத்து காப்பாத்துறாங்கன்னா அது என்ன சின்ன விஷயமா. அதே நேரம் அந்த பைரட்டை காட்டுறாங்க. அவன் நாக கடிச்சிட்டு ரத்த வர அப்படியே துடிச்சிட்டு கிடப்பானா. வந்து செக் பண்ணி பார்த்தாலே நல்லா தெரியுது, இனிமேட்டு இவனை காமிச்சு பணத்தை பார்க்க முடியாதுன்னு. இந்த முட்டாப்பால தூக்கிட்டு போங்க, என்ன பண்ணி தொலைறது, நமக்குன்னே வந்து சேர்றானுங்கன்னு. அந்த டைம் அவன் ஆளு ஒருத்தன் அடிச்சு புடிச்சு வந்து டாக்டர் வந்துட்டு இருக்காங்க, சீக்கிரமா இவனை சரி பண்ணிடலாங்கிற மாதிரி சொல்லுவான். பட் இப்ப அவனுக்கும் காசு கொடுக்கணும்ல. இந்த டிஸ்கோ இருக்கானே சரியான கஞ்ச பைய, எவ்வளவுதான் காசு கிடைச்சாலும் கஞ்சத்தனத்துல ஊறி போய் கிடப்பான். சரி ரைட்டு, இனி இவனுக்கு அடுத்தது யாரு வரதா இருந்துச்சு, நம்ம கேமி தான். அவளை ரெடி பண்ணிட்டீங்களான்னு விசாரிப்பான். பார்த்தா அவளை ஒரு கண்ணாடி பவுல்ல தண்ணியை ஊத்தி அடைச்சு வச்சிருப்பானுங்க. இவளை எப்ப வேணாலும் காமிக்கலாமாமா. சரி, இப்ப இந்த பைரட்டால ஒரு பதட்டம் கிரியேட் ஆயிருச்சு. அடுத்து இந்த கடல் கண்ணியை கொண்டு போய்
இறக்கினாலே போதும் அப்படியே ஆக்ஷனே தெரிக்கும். சோ அவளை இறக்குங்கடா வெளியிலாம்பானா அங்க கேமிக்கு அள்ளு விடும். ஐயோ நம்மளையும் விற்க போறானுங்களேன்னு. சோ ரொம்ப ஃபீல் பண்ணுவா. ஹட்சன் எல்லாரும் எங்க போனீங்க, என்னை எப்படியாச்சும் வந்து காப்பாத்துங்கன்னு. அப்படியே கட் பண்ணி ஜோரோவை காட்டுறாங்க. நம்மால அவனோட ரவுச மறுபடியும் ஆரம்பிச்சிட்டான். எப்படி 2ஆம் நம்பர் மரத்துக்கிட்ட போயிட்டு அடுத்து 1ஆம் நம்பர் மரத்துக்கிட்ட வருவான்னு பார்த்தா 13ஆம் நம்பர் மரத்துக்கு போயிருக்கான். அப்படின்னா அவன் எந்த அளவுக்கு ரூட்டு சுத்தி சுத்தி போயிருக்கான்னு பாருங்க. இதுல வேற குழப்பம், நம்ம 2 தானே தாண்டி வந்தோம், எப்படி 13 ஆச்சு ஒன்னும் புரியலையேன்னு போவான். அந்த டைம் நம்ம ஜோரோவை அட்டாக் பண்ண வந்தானுங்களே ஒரு குரூப், அவனுக்கு ஆப்போசிட்ல பேசிக்கிட்டே வருவானுங்க. ஜோரோ ஒண்ணு அந்த அளவுக்கு ஒர்த்தானவ மாதிரி தெரியல. 130 மில்லியன்லாம் அவனுக்கு ரொம்ப ரொம்ப வாவாரு. என் கையில மட்டும் அடுத்த டைம் அவன் சிக்குனா ஒய்யால அவனை வச்சு செதுக்கிடுவேன்னு சொல்லும் போது கரெக்டா கிராஸ் பண்ணுவாங்க. ஜோரோ உடனே ஸ்டாப் பண்ணி டேய்மா அம்பிட்டு தான் அவ்வளவு நேரமா பில்டப் பண்ணவனுங்க. ஜோரோவை பார்த்த உடனே தெரிச்சடிச்சு 90ல ஓடுவானுங்களா, நிலுங்கடாமா உடனே அப்படியே ஸ்டாப் ஆயிடுவானுங்க. நீங்க தாண்டா என்கிட்ட சண்டைக்கு வந்தவனுங்க, உண்மையை சொல்லுங்க. உடனே அங்கேயே மண்டி போட்டு இல்லைங்க தலைவரே, நீங்க ஒண்ணு தப்பா நினைச்சுக்காதீங்க, நாங்க முன்ன மாதிரி இல்லம்பானுங்களா. அப்புறம் என்ன வெங்காயத்துக்குடா எனக்கு தப்பான டைரக்ஷன் சொன்னீங்க அப்படின்னு கேட்டவனே அவனுக்கு அள்ளு விடும். ஆக்சுவலா அவனுக்கு கரெக்டான ரூட்டை தான் சொல்லியிருக்கானுங்க. ஜோரோ தப்பு தப்பா போயிருக்கான். அப்புறம் ஏன்டா என்னைய பார்த்து பயந்து வந்தீங்கன்னு கேட்டா உங்களை பார்த்தாலே உள்ளுக்குள்ள நடுங்குது, அப்படியே பீதி ஆகுது. நாங்க என்ன பண்றது, அப்படி ஒரு கொடூரமான லுக் விடுறீங்கன்னு சொன்னவன இப்படி மூஞ்ச மாத்துவான். அவ்வளவுதான் அவனுக்கு இன்னும் பீதி ஆயிரும். அந்த டைம் தான் ஜோரோன்னு யாரோ கத்துற சவுண்டு. யாராவன் இல்ல யாராவன்ட்டு மேல பார்த்தா நம்ம லூஃபி பிளையிங் ஃபிஷ்ல பாஞ்சு வருவான். நம்ம க்ரோ ஒண்ணுக்கு போனோம், இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா வா போலான்னு சொல்லி கையை நீட்டி லபக்குன்னு அவன் கழுத்தை பிடிச்சிருவான். இப்படி பிடிச்சி இழுத்தானாலே அடிபட்டு மிதிப்பட்டு கடிபட்டு விழுகிறது நிச்சயம். மறுபடியும் டே வேணாண்டான்னு ஜோரோ எவ்வளவோ சொல்லுவான். ஆட வாடான்னு ஒரு இழு அப்படியே கதறிக்கிட்டே மின்னல் வேகத்துல பீச்சுக்கிட்டு போவான். அடுத்த செகண்ட் பாவம் பயங்கரமா மூச்சு வாங்கிட்டு இருப்பான். எவ்வளவு பெரிய வீரன் ஜோரோ, அவனையே ஒரு செகண்ட்ல லூஃபி பதற வச்சிட்டான். நான் உன்னை துண்டு துண்டா வெட்ட போறேன்டான்னு சொல்லுவானா. அட சரி வா, நடந்தது நடந்து போச்சு, இதுக்காண்டி எதுக்கு காண்டாகிறேன்னு சொல்லி சல்லுன்னு போவாங்க. இப்போ ஒருத்தன் மயக்கம் போட்டு மல்லாக்க விழுந்துட்டான்ல, இப்ப அதை சமாளிக்கணும். இல்லன்னா என்ன மொக்கையான ஆளை எங்க தலையில கெட்டி விட பாத்தியா, அப்ப நீ கூப்பிட்டு வர ஆள் எல்லாமே மொக்கையான்னு சொல்லி கேள்வி மேல கேள்வியா கேட்டு உசுர் எடுத்துருவானுங்க. அதனால சமாளிப்பான். அந்த லக்குபா அவங்க எல்லாத்தையும் பார்த்து பயந்துட்டான். அந்த பயத்துலதான் அன்கான்சியஸ் ஆகி மயக்கத்துல கீழே வந்துட்டான். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க, ஓ அப்படியான்னு சொல்லிட்டு அந்த லூசுகளும் அப்படியே விட்டுருங்க. அதுக்குன்ட்டு அவனை சும்மாவா விடுவான், அடுத்த ஏலத்துல கொண்டு வந்து விட போறான். இதை சொன்ன உடனே நம்மளுக்கு கொடுமையோ கொடுமைன்னு ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், அடுத்து நாங்க காட்ட போற ஒரு ஐட்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான செம்மையான அருமையான எருமையான நல்லா இருக்கிற ஒரு ஐட்டம் ஒண்ணு வந்திருக்கு. நீங்க லாவலுடன் காத்து கொண்டிருந்த கடல் கன்னி சோ இல்ல கடல் கன்னி எல்லாம் சொல்ல மாட்டான். ஆனா பயங்கரமா நீங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு ஒரு ஐட்டம் எங்க கிட்ட இருக்குன்னு சொல்லி வர சொல்லுவானா. பயங்கரமா ட்ரம்ஸ் எல்லாம் வாசிச்சு துணி எல்லாம் போட்டு மூடி அப்படியே கொண்டு வருவானுங்க. அம்புட்டுக்குமே ஆர்வம் தாங்க முடியல. அப்படி என்னத்தான் அவன் உள்ள வச்சிருக்கான்னு உடனே அப்படியே ஒரு லைட்டா போட்டு காமிப்பானா. அந்த ஷேடோலயே தெரியும் அது கடல் கண்ணின்னு. அவ்வளவுதான் எல்லாரும் பார்த்துட்டு ஆறாவாரம் பண்ணிட்டு இருப்பாங்க. இது 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 அதேதான் கடல் கண்ணி. எல்லாம் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்கும் போது 2 ஜீவன் மட்டும் தேம்பி தேம்பி ஆளும். ஒன்னு அந்த ஹச்சி, இன்னொன்னு ஸ்டார் பிஷ். இப்படி அநியாயமா வந்து மாட்டிட்டியமான்னு அவன் அங்க என்னடானா பொறுத்தது போதும், நீங்க பார்க்க வேண்டிய நேரம் வந்து விட்டதுன்னு சொல்லிட்டு அந்த துணியை அப்படியே ஓபன் பண்ணி விடுவான். பாவம் அந்த கேமி புள்ள அப்படியே பீதியில பாத்துக்கிட்டு இருப்பா. எல்லாம் இவளை பார்த்து ஆடி போயிருவாங்க. சவுண்ட் அப்படியே காதை கிளிக்கும். அதுவும் ஒரு யங்கான மெர்மைடுனா எவ்வளவு ஆர்வம் இருக்கும். அவளை அப்படியே கண்ணிமைக்காம பாத்துக்கிட்டு இருப்பாங்க. அவ அப்படியே சுத்தி எல்லாத்தையும் பார்த்துட்டு பீதி ஆவாளா. அப்ப அந்த கூட்டத்தோட கடைசியில ஹச்சியும் நம்ம ஆளுகளையும் நிக்கிறத பாத்துருவா. அப்பதான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்பாடா நம்மளை காப்பாத்த வந்துட்டாங்க, கண்டிப்பா நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு அப்படி ஒரு நம்பிக்கை. கேமின்னு சொல்லி கதறிட்டு அவளை எப்படியாச்சும் காப்பாத்தி இல்லன்னா வித்துருவாங்கன்னு சொல்லுவான். ஒன்னும் பயப்படாத, நம்ம கிட்ட 200 மில்லியன் இருக்கு, எவனும் நம்ம கிட்டக்க கூட நெருங்க முடியாதுன்னு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருப்பான். இங்க அந்த சார்லோஸுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நிஜமாவே கடல் கண்ணிய விக்கிறாங்களா, வாவ் சூப்பர்னு சொல்லி ஆர்வமா காத்துக்கிட்டு இருப்பான். இங்கதான் ஒரு பெரிய மாசான சம்பவமே நடக்கும். அவங்க எல்லாத்துக்கும் இந்த மெர்மேட பார்த்த உடனே ஆர்வமா இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சரி ஓகே, உங்க ஆர்வத்துக்கு எதுக்கு கேட்டு போட்டு தேவையில்லாம செக்யூரிட்டி போடணும், நம்ம ஆரம்பிச்சிட வேண்டியதான். இந்த மெர்மேடோட ஆரம்ப கட்ட விலை எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணலாம், எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணலாம், எவ்வளவு ஸ்டார்ட் பண்ணலாமா. அங்க இருக்க அத்தனை பேருமே அவளை வாங்குறதுக்கு ரெடியா இருப்பாங்க. கம்மியெல்லாம் நம்ம இன்னைக்கு எப்படியாச்சும் வின் பண்ணி கேமிய காப்பாத்தியே தீரணும். நம்ம காலத்துல இறங்கிட்டோம்னா வின் பண்ணாம ரிட்டர்ன் வரக்கூடாதுன்னு வேற பில்டப் பண்ணிட்டு இருப்பான். அப்பதான் அவன் போடுவான் பாக்கணும் ஒரு குண்டு. என்னன்னா இந்த மெர்மேடோட ஆரம்ப விலை 500 மில்லியன். முடிஞ்சு போச்சு. அந்த மொத்த அரங்கமுமே அப்படியே சைலண்ட் ஆயிரும். மொத்த அரங்கத்தை விடுங்க, அவனுங்க எல்லாம் எக்கேடோ கெட்டு போறானுங்க. நம்மளுக்கு அவனுக்கு சம்மதம் இல்ல. நமியோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. சத்தமே இல்லாம எல்லாரும் அமைதியான உடனே இங்க அந்த டிஸ்கோ மண்டேனுக்கு பீதி ஆயிரும். ஐயோ அவசரப்பட்டு விலையை ரொம்ப அதிகமா சொல்லிட்டோமோ, யாருமே விலைக்கு கேட்க மாட்டேங்கிறானுங்களேன்னு பீதி ஆவான். சரி அப்ப கூட ஒரு ஹோப் இருக்கு, 200 மில்லியனை கொடுத்து வாங்கிடலான்னு. ஆனா அந்த செகண்ட் 500 மில்லியனுக்கு நான் வாங்கிக்கிறேன்னு அந்த சார்லோஸ் வந்து நிப்பான். அவ்வளவுதான் நமிக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுரும். கையில இருந்த ட்ரெஷர் எல்லாம் கொடுத்து கூட அவளை காப்பாத்தலான்னு முடிவு பண்ணா. எப்பனாலும் 5 பெரிஸ் எடுக்கிறதுக்கே நக்கி நக்கி தான் கொடுப்பா. இப்ப 200 மில்லியன் பெரிஸ கொடுக்க தயாரானா கூட அவளால கேமிய ரிட்டர்ன் வாங்க முடியல. இவளை இப்ப அந்த தடித்தாண்டவரா என் சார்லோஸ் வாங்கிட்டான். யோசிச்சு பாருங்க, இவெல்லாம் அவன் கைக்கு போனா என்ன ஆவா. நம்ம மொத்த குரூ மெம்பர்ஸுமே அப்படியே பேடிச்ச மாதிரி
இருப்பாங்க. ஏன்னா அவனுக்கு கூட சண்டை போட்டு ஜெயிச்சு கேமியை காப்பாத்த முடியாதுன்னு தெரிஞ்சு போச்சு. அதனாலதான் கையில இருக்க காசை கொடுத்தே அவளை வாங்கிடலாம், அதுக்கப்புறம் எந்த பஞ்சாயத்தும் இல்ல ஸ்மூத்தா முடிஞ்சிரும்னு பார்த்தாங்க. இப்ப அதுக்கே பெரிய வேட்டா வச்சிட்டாங்களே. 500 மில்லியன் அங்க இருக்க பெரிய பெரிய ராஜாக்களே நம்மளால எல்லாம் போட்டி போட முடியாதுப்பா, வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு இருப்பானுங்க. இங்க நமியால தாங்க முடியல. எப்படா இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு, நம்மளால அந்த அமௌண்ட்டுக்கு பக்கத்துல கூட போக முடியாதே, ஏத்தலாண்டா அதுக்குன்ட்டு இப்படி ஒரேடியா வாடா குப்புனி ஏத்துவே, நாசமா போன நண்டு மண்டக்காரான்னு பச்சை பச்சை அங்க திட்டிட்டு இருப்பான். இங்க அந்த சார்லோஸ அவங்க அப்பம் பிடிச்சு திட்டிட்டு இருப்பான். ஏன்டா அப்படி தேவையில்லாம மணியை வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, எப்படியும் நீ அக்வாரியத்துல தான் இவளை கொண்டு போய் போட போற, அதுல பிரானாஸ் எல்லாம் இருக்குது, இவளை கடிச்சு குதறி தின்றுவோமா. ஆக்சுவலா அவன் அதுக்காக தான் கொண்டு வந்து போட போறானாமா. ஏன்னா இந்த உலகத்திலேயே ஃபாஸ்டா ஸ்விம் பண்றது இந்த கடல் கண்ணியை தான். இந்த கடல் கண்ணியை அவனோட பிரானாஸ் கூட தூக்கி போட்டுருவானாமா. எவ்வளவு ஃபாஸ்டா அவ எஸ்கேப் ஆறான்னு தெரியணும்ல, அது ரொம்ப ஃபன்னா இருக்கும்னு வேற சொல்லுவான். இதுல என்ன ஒரு கொடுமைன்னா, இவ்வளவு நேரம் வெளியில அவங்க எல்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்க, என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு கேமிக்கு ஒரு வார்த்தை கூட கேட்கல. ஆனா ஒரே ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்கு, எப்படியும் அவங்க ஆளுங்க வந்து அவளை காப்பாத்திடுவாங்கன்னு. அதனால ஹச்சின் இனிய காப்பாத்துன்னு கண்ணாடியை போட்டு குத்திட்டு கிடப்பாளா. அங்க ஸ்டார் பிஷ் கதறி கதறி அழும். ஏன்னா இப்ப கேமிய ஏலத்துல ஜெயிச்சது யாரு, அந்த செலஸ்டியல் டிராகன். அவனை எதிர்த்து சண்டை போட்டு கேமிய ரிட்டர்ன் கொண்டு வர முடியுமா? அவனை எதிர்த்தா போதும் மொத்த கவர்மெண்ட்டும் அங்க வந்து நிக்கும். இனிமேட்டெல்லாம் கேமிய காப்பாத்தவே முடியாதுன்னு சொல்லி பயங்கரமா காண்டாவாங்க. பாவம் அவளை வித்துட்டாங்கன்னு கூட தெரியாம என்னைய காப்பாத்துங்கன்னு சொல்லி அந்த தண்ணிக்குள்ள கிடந்து கதறி கதறி அழுகிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.